இப்போ பார்த்தீங்கன்னா உறக்க கால வர்மம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த உறக்க கால வர்மத்தில் பெரிய அடிப்பட்டால் அந்த மாதிரி பாதிப்பு வரும்னு சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த தோள்பட்டை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, அப்புறம் உணவு குழாயில் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூட்டை போட்டு அந்த வர்மத்தில் தாக்குறது எப்படின்னு கேட்டால் நம்ம கையை இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு. இதே மாதிரி குழந்தைங்க வந்து நைட்டு திடீர்னு அழுதாலோ இல்லைன்னு சொன்னால் சரியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டோன்னு வந்து தூங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூட்டுக்கு பேர் சங்கு நரிச்சாம் பூட்டு. சங்கு நரிச்சாம் பூட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை சாகடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கண்ணிகள்லாம் அந்த பூட்டில் இருக்குது. அப்படியே பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உயிர் போயிடும். அவ்வளவுக்கு வந்து சங்கை நரிச்சிடும் இது. அப்படிப்பட்ட ஒரு பூட்டு. இதில் வர்மத்தை தாக்குறதும் வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உறக்க கால வர்மம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியிலலாம் இருக்கும். இதில் அடிபட்டால் எப்படி அதை இலக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உறக்க கால வர்மம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த நாடி அப்படி தூக்கும்போது இந்த மசில்ஸ் இழுத்து பிடிக்கும் போதும் இந்த நாடி இங்கே வந்து சேரும் போதும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில இந்த பகுதியில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உறக்க கால வர்மம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் அடிபட்டது அப்படின்னு சொன்னால் உடனே மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து அவங்க கீழே விழுந்தவங்கள நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே தட்டி எழுப்பலை அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படியே செத்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு பாதிப்பை தரக்கூடிய ஒரு வர்மம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பயன்படுறது மாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு குணப்படுத்துறது மாதிரி இந்த வர்மத்தை பயன்படுத்த முடியும். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உறக்க கால வர்மத்தில் பெரிய அடிபட்டால் அந்த மாதிரி பாதிப்பு வரும்னு சொன்னேன். லைட்டாக அடிபட்டுன்னு சொன்னால் தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இன்பேலன்ஸ், சிலவங்க நல்லா தூங்குவாங்க, சிலவங்களுக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரிப்பட்ட பாதிப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு இந்த தோள்பட்டை வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, அப்புறம் உணவு குழாயில் பிரச்சனை வந்து சாப்பாடு உழுங்கும் போது சாப்பிடும் போதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும். கரெக்டாக சாப்பிட முடியாது, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதெல்லாம் இந்த உறக்க கால வர்மத்தோட பாதிப்புகள். இது மூலமாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. தூக்கம் வராமல் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தூக்கம் வந்து சீராக அமைகிறதுக்கு. அதுலேயும் சில குழந்தைங்க வந்து நைட்டு வந்து திடீர்னு வீர்னு அழுவாங்க, ஒரு பயந்து அழுத மாதிரி துடிச்சு அழுத மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அவங்களுக்கு வேறு காரணங்களாக கூட அந்த தூக்கம் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் இந்த உறக்க கால வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாட்டு அவங்களுக்கு தூக்கம் சீராக வர்றதுக்கு உண்டான டெக்னிக்கெலாம் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூட்டை போட்டு அந்த வர்மத்தில் தாக்குறது எப்படின்னு கேட்டால் நம்ம கையை பிடிச்சிருக்கோம், பிடிச்சிக்கிட்டு உடனே இந்த இதில் இப்படி வெட்டிடுறோம். கையெடுத்து ஃபஸ்ட்டு இப்படி வெட்டிக்கிட்டு அப்புறம் அந்த ஷோல்டரை அப்படியே பிடிச்சி இதை கரைக்கி அப்படி போடும்போது 2 கையுமே வந்து அந்த உறக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம். இந்த முழங்கை வந்து இங்கே அழுத்தம், இந்த பெருவரில் வந்து இங்கே அழுத்தம். இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து சங்கு நரிச்சாம் பூட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த வர்மத்தை தாக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்மத்தில் பாதிப்பு பட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள்லாம் நாங்கள் இப்போ சொல்கிறோம். அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு ஒரு மனக்குழப்பமாக இருக்கும். குறிப்பாக வீட்டில் கடன் இருக்குதும், வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட சிக்கல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனால தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவம் வந்து அதுக்கு வந்து பயன்பெறாது. திடீர்னு நீங்கள் ஆனால் இப்படி ஒரு நீங்கள் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஓவராக அலைஞ்சிட்டு வந்து படுத்தா கூட எனக்கு தூக்கம் வரல அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வர்மம் வந்து அதுக்கு வந்து சீராக செயல்படும். இப்போ இந்த வர்மத்தை
ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வருமத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெளிவாக பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு உட்காரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைட் வேணால் மட்டும் ஒரு ப்ளூ கலரோ இல்லைன்னு சொன்னால் ஒரு நம்ம அந்த சாமி போட்டாக முன்னுக்கு இருக்கும்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சில பஸ்ஸஸ் கேம் இருக்கும்ல இந்த மாதிரிப்பட்டது எதாவது விளையாடுறது, ஜஸ்ட் விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைதியாக ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வர்மப்புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஒரு 2 நாளில் 3 நாளில் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கட்டிலேருந்து 4 விரல் இங்கே இதில் ஆக்டிவேட் பண்ணணும். 1 இதே மாதிரி அந்த கையிலையும் பண்ணணும். நம்ம தனித்தனியாக பண்ணலாம், நம்மளே நமக்கு பண்ணிக்கலாம், இப்படியே பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி வந்து இதில் ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்தால இதிலேருந்து 4 விரல் இந்த இடத்துல இதில் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த மணிக்கட்டு பந்தம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசிலும் இந்த மசிலுக்கும் இடையில நீங்கள் இப்படி கூட பார்த்துருக்கலாம். அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் நல்லா பயப்படுதுன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு உத்திராட்சத்தை கட்டி விடுவாங்க. உத்திராட்சத்தை கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் அது வந்து நிற்கும்போது அங்கேயும் இங்கேயும் உருண்டு படுக்கும்போது வந்து அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த 2 மசிலுக்கும் இடையில நல்லா கட்டு மஸ்தாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் தனியாக ஒரு வரியே இருக்கும். அதை நம்ம தொட்டோம்னா எலும்பு வரைக்கும் டச் பண்ணலாம். அந்த மாதிரிப்பட்ட இடத்துல அதுலேயும் ஆக்டிவேட் பண்ணணும். அது கையை இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வர்ம பந்தத்தை இப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இதில் ஒன்று, இதில் ஒன்று, அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும், இந்த இதில் சென்டரில். ஓகேங்களா? 4 இடத்துல தான் மொத்தம் ஆக்டிவேட் பண்ணணும். 1 2 இதில் ஒரு 3, அடுத்தால 4வது வந்து இந்த இடம் இங்கே இருக்குல்ல, நமக்கு நாமளே ஆக்டிவேட் பண்ணிடலாம். இந்த அந்த உறக்க காலத்தில் ஆரம்பித்து அப்படியே இந்த நாடி நுனி வரைக்கும் வரணும். இதில் ஒட்டு வருமம் இருக்குது, ஒட்டு வருமம் வரைக்கும் அப்படி வரணும். இந்த இடத்துல அப்படி இது ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை அப்படி பண்ணுறது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்லோவாக நிதானமாக இதில் 1 அடுத்தால 3 4 5 6 அடுத்தது இருந்து 4 விரல் 1 2 3 4 5 6 அடுத்தால இந்த கையை கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு இந்த மணிக்கட்டு 1 மடக்கு 1 2 3 4 5 6 இதுக்கு அடுத்தால இந்த இடம் 1 2 3 4 5 6 இப்போ நீங்கள் பார்த்தது மாதிரி 3 செட்டு பண்ணணும். ஒரு தடவை அப்படியே பண்ணி முடிச்சுட்டு இதில் ஒரு 6 தடவை ஆக்டிவேட் பண்ணுறீங்களா, அடுத்தால ஒரு 6 தடவை, அடுத்தால ஒரு 6 தடவை, இங்கே ஒரு 6 தடவை, அதே மாதிரி அடுத்தால ஒரு செட்டு, அடுத்தால ஒரு செட்டு, அப்படி 3 செட்டு பண்ணணும். 3 செட்டு பண்ணி முடித்தோடனே அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு படுறா தம்பி, அப்படியே படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது ஒரு 5 நிமிஷம் அவங்க கையை வச்சு அப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படியே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணாமல் மசாஜ் மாதிரி அப்படியே ஃப்ரீயாக அப்படியே அங்கேருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே இழுத்து விடுறது. ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ரொம்ப அழுத்தி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிதமான அழுத்தம் கொடுக்கணும். லேசாக பண்ணால் கூட எஃபெக்ட் இருக்காது, மிதமான அழுத்தம் இருக்கணும். ரொம்ப அழுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்டை வலியும் ஒரு கழுத்து பெயின், ஒரு சின்ன இது சாப்பிடும்போது தண்ணீர் விழுங்கும் போதெல்லாம் சின்ன வலி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் சரியாக போயிடும். காலையில் இப்போ எழும்புறீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே சரியாக போயிடும். மத்தியானத்துக்குள்ளே சரியாக போகலை அப்படின்னு சொன்னால் திருக்கடுகு சூரணம் வந்து சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு. இதே மாதிரி குழந்தைங்க வந்து நைட்டு திடீர்னு அழுதாலோ இல்லைன்னு சொன்னால் சரியாக தூங்காமல் வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாலோ அந்த குழந்தைகளை நம்ம படுக்க வச்சுட்டு
இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கரெக்டாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சும்மா அப்படி ப்ரெஸ்ஸிங் லைட்டாக, அது ரொம்ப இருத்தி கூட பிடிக்கக்கூடாது, நார்மலாக சும்மா அப்படி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டால் அப்படியே நாடியை அப்படி பூ போல் அப்படி தடவி விட்டால் போதும். நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது, சும்மா இப்படி தடவி விட்டால் போதும். அந்த கரெக்டாக அந்த வர்ம புள்ளிகளை பிடிச்சி இப்படி எடுக்கணும்னு தேவையே கிடையாது. அப்படி லைட்டாக பூ போல் அப்படியே உள்ளங்கையை வச்சு அப்படியே தடவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 5 நிமிஷத்தில் குழந்தைங்கள்லாம் உறங்கிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்டோன்னே வந்து தூங்கிடுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் முரட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது, தூக்கத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே ஆரோக்கியம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு தூங்கக்கூடிய டைமில் வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் வர்மத்தை பற்றியும் நம்ம உணவு முறையை பற்றியும் இதை எப்படி சிகிச்சையாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.